நம்ம சேனலுக்காக சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பாய் வீட்டு கல்யாண குஸ்கா. இந்த குஸ்கா வந்து நம்ம கல்யாணத்துலலாம் சாப்பிட்றப்ப இதே டேஸ்ட்டில் நம்ம வீட்லேயும் செய்யணுன்னு நம்ம எல்லாருமே நினச்சிருப்போம். இது மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப கஷ்டமான வேலையில் ஈஸியான மெத்தட்லேயே நம்ம பண்ணலாம். சூப்பராக இந்த பாய் வீட்டு கல்யாண குஸ்கா எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை முத பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பட்டை, கறிப்பூ, கிராம்பு, பிரிஞ்சி இலை, அவ்வளோதான், வேறு எதுவும் சேர்க்கக்கூடாது. எல்லாத்தையும் நம்ம ஆயிலில் இது மாதிரி ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். பொடியாக நறுக்கின வெங்காயம், அது ஒரு 5 வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் அதிகமாக சேருங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய் 7 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். 2 டம்ளர் அரிசிக்கு 5 வெங்காயம் 7 பச்சை மிளகாய். காரத்துக்கு நம்ம எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, அதனால் பச்சை மிளகாய் தான் காரத்துக்கு. அதனால் பச்சை மிளகாய் உங்களுக்கு காரம் கொஞ்சம் கூடுதலாக வேணும்னா கொஞ்சம் கூட வச்சுக்கோங்க. நான் கரெக்டாக போட்டிருக்கேன். ரொம்ப கூடுதலாகவும் இல்லை, கம்மியாகவும் இல்லை, கரெக்டாக இருக்கும். நல்ல கண்ணாடி பதத்தில் ஆனியனை வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, ப்ரௌன் கலரில் வரணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக கண்ணாடி பதத்தில் வந்தால் போதும். தக்காளி அதிகமாக சேர்க்கக்கூடாது. 2 தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது. தக்காளி அதிகமாக சேர்த்திங்கன்னா குஸ்கா வந்து பிரியாணி மாதிரி ஆயிரும். அதனால் 5 வெங்காயம்னா 2 தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப சிம்பிளான மெத்தடு, ஈஸியாக செய்யலாம். இதோட தயிர், அந்த கரண்டியால் 2 கரண்டி, சட்னி கரண்டின்னு சொல்லுவாங்க, அதில் 2 கரண்டி தயிர் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இதோட நல்லா வதக்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு 1 கை புதினா, 2 பேர் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் 1 கை புதினா, 1 கை கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதக்கினா போதும். ஏன்னா அந்த கொத்தமல்லி புதினா வந்து ரொம்ப வதக்கிட்டோன்னா அதோட வாசனை கொஞ்சம் குறைஞ்சிரும். அதனால் லைட்டாக வதக்கினா போதும். அப்போ தான் அந்த மணமாக இருக்கும். ரொம்ப பிரியாணி அரிசி 2 டம்ளர் சேர்த்துருக்கேன். நல்லா கழுவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு சேருங்க. அவ்வளோதான். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அரிசி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி சேருங்க. அப்போ தான் குஸ்கா வந்து அப்படியே நல்லா உதிரியாக வரும். 2 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி நான் சேர்த்துருக்கேன். பாஸ்மதி அரிசினா 1 டம்ளர் சேர்த்தா போதும். 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர். இது வந்து பிரியாணி அரிசி. இதுக்கு வந்து 2 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் குக்கரை மூடிட்டு விசில் போடுங்க. போட்டிங்கன்னா 2 விசில், அதிகமாக விட்டுறாதீங்க. கரெக்டாக 2 விசில் விட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. கேஸை ஆஃப் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு தோசைக்கல்லை சூடு பண்ணி அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த குக்கரை தூக்கி அது மேலே வச்சுருங்க. நல்லா சூப்பராக நல்லா குக்கர் விசில்லாம் போனதுக்கப்புறமேட்டுக்கு இதோட ஃபைனலாக முந்திரி சேர்த்துக்கோங்க. முந்திரியை நெய்யில் வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. குஸ்காவுக்கு நெய் சேர்க்காதீங்க. நெய் சேர்த்திங்கன்னா அது உங்களுக்கு வந்து திகட்டுற மாதிரி இருக்கும். அதனால் ஆயிலே செய்யுங்க, அது நல்லாயிருக்கும். குஸ்கா வந்து ஆயில் தான் செய்யணும். நெய்யோ டால்டாவோ சேர்க்காதீங்க, நல்லா இருக்காது. அவ்வளோதான், குஸ்கா ரெடி ஆயிடுச்சு. இதை சிக்கன் கிரேவியோட சைடிஷாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ பிரமாதமாக செமையாக இருக்கும். சாப்பாடை விட உலகத்தில் வேறு என்னங்க இருக்குது. பாய் வீட்டு கல்யாண குஸ்கா சிக்கன் கிரேவியோட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், சரி பண்ணிக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள். பாய் வீட்டு கல்யாண குஸ்கா உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு எஸ்கேப் ஆயிடாதீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.